வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்னங்க வந்துட்டிய? நீங்க சாப்பிட போலையா? நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? நீ சாப்பாடு வேணான்னு சொன்னதால நானும் சாப்பிட போல. நான் சாப்பிட வரலனா என்னங்க? நீங்க சாப்பிட வேண்டியதானே? ஏய், நான் உன்னை பார்க்காம பட்னி இருந்தப்போ எனக்கா நீயும் பட்னி இருந்தல்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஏங்க, அதுக்காக இம்புட்டு தூரம் காலையில இருந்து சுத்திட்டு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கிறோம். எனக்காக சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்னங்க அர்த்தம்? நான் பிடிவாதெல்லாம் பிடிக்கல. நீ சூப் சொன்ன மாதிரி நானும் ஒரு சூப் சொல்லியிருக்கேன். என் கூட நீயும் தானே சுத்திட்டு டயர்டா வந்திருக்க. உனக்கு சூப் போதும்னா எனக்கும் அதுவே போதும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா, அது என்ன கையில ஏதோ என்ன மாதிரி தெரியுது? இது என்ன இல்ல, தைலம். கால் வலிக்குது வீங்கி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு இந்த தைலம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டா சீக்கிரமே வலி சரியாகி வீக்கம் குறைஞ்சிரும்னு சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு வந்தேன். காலையில கால் வலி தைலம் வித்துட்டு இருந்தாங்களே, அங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்களாக்கும்? ஆமா, இந்தா தேய்ச்சிக்கோ. அவங்க வியாபாரத்துக்காக எதையாச்சும் சொல்லுவாங்க, அதை நம்பி நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்களா? இந்த பாரு ஆனந்தி, தேய்ச்சா சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வலி குறைஞ்சா உனக்கும் நல்லது தானே. இந்தா தேய்ச்சிக்கோ. நில்லுங்க, எங்க போறிய? ஏய், நீ குளிக்கிறதுக்கே என்ன வெளியே இருக்க சொன்ன. இப்ப நீ தைலம் தைக்கும் போது என்ன ரூம் குள்ளையா இருக்க விட போற? நான் வெளியிலே இருக்கேன், நீ தேய்ச்சிட்டு கூப்பிடு. நில்லுங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க வெளியெல்லாம் எங்கேயும் போக வேணாம். இல்ல இல்ல, நான் வெளியிலே இருக்கேன். சொன்னா கேளுங்க. காலையில வெளியில போக சொன்னேன்னா அது நான் குளிக்கணுங்கிறதுக்காகதே. தைலம் தேய்க்கிறதுக்காகலாம் நீங்க வெளியே இருக்க வேணாம். இங்கேயே இருங்க, நான் தேய்ச்சுக்கிறேன். ஆனந்தி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் வேணா தேய்ச்சி விடட்டா? நான் தேய்ச்சி விடுறேன் ஆனந்தி.